ஸோ இப்போ இலங்கையிலே இதே மாதிரி தான். இலங்கையிலேயும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, இலங்கையவே டேக் ஓவர் பண்ண ஒரு ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பிரபாகரன் அவர்களுக்கு சரியான குருக்கள் இருப்பாங்கல்ல, அவருக்கு ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமா நம்பிக்கை இல்ல. பட் ஆனா யூனிவர்ஸை நம்புறாரு. ஒரு நல்லது நடக்கும், நடக்க வேண்டியதா நடக்கும். நான் இன்ன வரைக்கும் உயிரோட இருக்கேன்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. அப்ப ஏதோ ஒரு பிலீஃப் அவருக்கு இருக்கு. பட் ஆனா அவருக்கு வந்து சரியான கைடன்ஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ், வரலாறு ரிப்பீட் ஆகுது, இந்த லூப்ல போயிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு குரு அவர் கூட இருந்திருந்தாங்கன்னா, சீரியஸ்லி சொல்றேன், நான் இங்க உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கே தேவையில்ல. இந்த விஷயம்லாம் ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும், எப்போ வெளியே வந்திருக்கும். இதெல்லாம் நடந்துடவே கூடாதுன்றதுக்காகத்தான் அவருக்கு அந்த குரு கிடைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். குருன்னு சொல்லி யார வேணா இருக்கலாம். அவங்க நாலேஜ் உள்ளவங்க நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்காங்க. அவங்க மட்டும் அவர் கூட ஆக்சஸ் பண்ற மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னு போறாங்க. இல்ல இங்கேருந்து வைகோ போனாங்க, விசிகா தலைவர், அப்புறம் அவர் பேர் என்ன, திருமாவளவன் போனாரு, சீமான் போனாப்புல, இவங்க எல்லாம் போனாங்கல்ல. போனவங்களாம் இங்க பேரை சொல்லி நல்லா செலுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா அவர் கூட போனது உண்மையான ஒரு ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தர் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அட்டே வேற யாரும் இருக்கும். எல்லாருமே இந்நாட்டு மன்னர் இல்ல எல்லாருமே திருடங்க தான் அப்படின்ற பாட்டை வச்சு நம்ம ஒரு விஷயம் பேசியிருந்தோம். இங்க இருக்க மன்னர்கள் யாருமே, நம்ம ஆண்ட கூட்டங்கள் யாருமே நமக்கான ஆட்கள் கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சான்று கொடுக்கணும். இப்போ காரணம் என்ன அப்படின்னா, வரலாற்றுலையும் பார்த்தீங்கன்னா, புராணங்கள்லையும் பார்த்தீங்கன்னா, மனிதர்கள், சக மனிதர்கள், சாதாரண மனிதர்களுடைய கதை அம்சங்கள் இருக்கவே இருக்காது. எல்லா மன்னர்களும் அந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லக்கூடிய கும்பல்களோட வரலாறு தான் இருக்கும். ப்ரோ ஆமா ப்ரோ, அவங்க தானே ப்ரோ எல்லாத்தையும் பண்ணியிருப்பாங்க, அப்போ அவங்க தானே இருப்பாங்க. இது எல்லாமே நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த மக்களை ஆள்றதுக்கான சண்டை தான் அங்க நடந்திருக்கு. அப்போ மக்கள் இல்லைன்னா வெறும் நாட்டையா உட்காந்து ஆண்டிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ மக்களை ஆள்றது, இந்த கூட்டத்தை அடிமைப்படுத்தி கட்டுப்படுத்துறது தான் கோரே. ஸோ மெயின் கோரே அதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த கோருக்கான சோர்ஸை ஏன் பேசலை? எந்த குடிமக்களை, எந்த நாட்டு மக்களை, எந்த ஒரு வழிமுறைகளில் வாழ்ந்த மக்கள், எந்த ஒரு இனம் சம்பந்தப்பட்ட மக்களை ஆண்டாங்க அப்படின்ற குறிப்புகள் எங்கேயுமே இருக்காது. ஏன்னா எதுவுமே தெரியாத சாதாரண மனிதர்கள் தான் இங்கே பலிகடாக்கள். விஷயம் தெரிஞ்சு வெளியே வந்தவனுங்க ஒன்று ரைட் சைடில் ஏறுறானுங்க, இல்லை லெஃப்ட் சைடில் ஏறுறானுங்க. நம்ம இப்போ சொல்கிறோம்ல ரைட் விங் லெஃப்ட் விங் அந்த மாதிரி. அதாவது என்ன சொல்கிறது, நார்த் ஈஸ்ட் சவுத்துன்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்குவோம். சிம்பிளாக நார்த் சைடு ஒரு கும்பல், சவுத் சைடு ஒரு கும்பல். ஸோ இப்போ இது ரெண்டு கும்பல் தனித்தனியாக பிரிஞ்சு மக்கள் டிவைட் பண்ணி ஆள் தான் பார்க்குறாங்களே தவிர உண்மையான விஷயம் என்ன அப்படின்றத சொல்லித்தரதே இல்லை. காலங்காலமாக இதான் நடந்திருக்கு. எல்லாருமே இந்நாட்டு மன்னர் இல்லை, எல்லாருமே திருடங்கி தான். ஸோ இந்த வார்த்தையை அதான் மேட்ரு. யார் தமிழர் அப்படின்ற வீடியோவோட ஸோ அதோட இதை கனெக்ட் பண்ணிடலாம். யார் தமிழர்ன்றத ஒரு ரகசியத்தை நம்ம நிறைய பேசலாம். அது ஒரு ஸ்டோரி மாதிரியே கொண்டு போவோம். இது வெறும் ஸ்டோரி தான், கேட்டா கீழ் கேட்கட்டப்போ. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ஏற்றுக்க முடியாது, மக்கள்னால ஒரு ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அடாப்ட் பண்ணிக்க முடியாத விஷயங்கள் நம்ம கதையாக சொல்கிறது தான் நல்லது. புரிய வேண்டியவனுக்கு புரிஞ்சா போதும். எல்லாருக்குமே எல்லா விஷயமும் புரியணுன்றது விதி கிடையாது. நான் நல்லா நோண்டி பார்த்துருக்கேன், எல்லா விஷயமும் எல்லாருக்கும் புரியுறதே கிடையாது. அப்போ எல்லாருமே சித்தர்களாம் ஞானிகளாக ஆயிருக்கலாமே. ஏன் அந்த சித்தர்கள் ஞானிகளுக்கு மட்டும் அந்த நுணுக்கம் தெரிய வந்துச்சு? ஏன்னா அவங்க தான் தேடல் உள்ள ஆட்கள். அந்த விஷயத்த புரிஞ்சுக்கணும்னு தேடினாங்க, ஓடுனாங்க, கிடைச்சிச்சு, தெரிஞ்சுக்கிட்டாங்க. பட் நாம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? அதுக்கேற்ற மாதிரி தான் கிடைக்கும். ஸோ திங்க தூங்க வேலை பார்க்க இப்படியே சுற்றுறது, இதான் நம்ம வாழ்க்கையை நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மக்களுக்கு நான் பேசுகிற விஷயம் புரியவே புரியாது. தேடல் உள்ள நபர்களுக்கு மட்டும் இந்த வீடியோ. ஸோ தெரிஞ்சிச்சு எனக்கு ஏன் மக்கள் பார்க்கல, மக்கள் முகத்தில் ஏன் இதை போய் சேரலை, அவங்களுக்கு ஏன் இது புரியலைன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்கு தேடல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார், அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லிய பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், கேளு. கந்தன் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு நம்ம விஷயம் தெரியும், பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வி சேகர் அப்படின்றவர் வந்து நிறைய வரலாற்று தகவலை எடுத்து கொடுத்துருப்பாரு. நம்ம டிசிபி பாண்டியன் இருக்கார்ல, அவர் மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டர் வெர்ஷன். ஸோ இவர் வந்து வரலாற்று ரீதியாக இப்போ ராமாயண மகாபாரதம் குறிப்பிட்டு ஒரு 4000 5000 ஆண்டுகளுக்குள்ளே தான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இதை முடிச்சிருவாப்புல. அவரோட தமிழர் கலைக்கூடம் நினைக்கிறேன், நல்ல நல்ல விஷயங்கள் ரகசியங்களை உடைக்கிறாப்புல. பட் அவர் எந்த லெவலில் போய் உடைக்கிறாருன்னா, ஒரு குறிப்பிட்ட மன்னர் கூட்டம் எதுதான் மக்களுக்கு தெரியும்னு நினைச்சாங்களோ அதை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது இப்போ ஒரு ரிலீஸ் பண்ணுறது உண்மைதான், ரகசியங்கள் பல விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறாரு. பட் இந்த டைமிங்கில் இது ரிலீஸ் ஆகும்னு சொல்லி லீக் பண்ணப்பட்ட விஷயங்கள் இன்னும் ஹைலி சீக்ரெட் நிறையா இருக்குது. 10,000 ஆண்டுகளுக்கு வரலாறு இருக்குது, அதை எதுவுமே அவர் தொடலை. அவர் வந்து சுருக்குறாரு.
இவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சுருக்குறாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு, அவருக்கு வழி நடத்தப்பட்டிருக்கு, அவர் தேடல் அதை கொண்டு போய் சேர்க்குது. அதனால அவர் பேசிட்டு இருக்காரு. தமிழர் கலைக்கூடம் வீடியோலாம் எனக்கு அனுப்புறாங்க. ஆல்ரெடி விசேகர் பத்தி நம்ம கந்தன் சீரீஸ்ல பேசியிருப்போம். அவரை வச்சுதான் அந்த கந்தன் சீரீஸை நம்ம போட்டிருப்போம். ஸோ அதுக்காக அந்த தமிழர் கலைக்கூட அந்த விசேகர் அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லணும். அவரோட சேனல்ல போய் பாருங்க, நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் அவர் சொல்றதுதான் கரெக்டான ஆக்சுவலி உண்மை அப்படின்னு நம்பிடாதீங்க. அது வந்து ஒரு லூப்ல இருந்து நடந்த ஸ்டோரி, அதாவது ஒரு குறிப்பிட்ட லூப்ல நடந்த ஸ்டோரி. பட் இது மாதிரி ஏகப்பட்ட லூப்புகள் நடந்துட்டு இருக்கும், இனிமேவும் நடக்கும். ஸோ அதை பத்தி நம்ம பேச போறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு என்ன சொல்ல வரேன். சிவன் ஃபேமிலியை வச்சுதான் எல்லாமே, ஒட்டுமொத்த இந்தியாவோட வரலாறு, உலக வரலாறு நீங்க எழுதுறது வந்து சிவன் வச்சுதான் எழுதுறாங்க. அப்புறம் அங்கங்கெல்லாம் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கடவுளை பத்தி சொல்றாங்களே, அந்தந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் அந்தந்த கடவுளோட பேரை மாத்திக்குவாங்க. இப்போ ஈஜிப்ட் போனீங்கன்னா அங்கேயும் ஒரு 3 கடவுள் பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி ரோமானியர்கள், அப்புறம் வந்து இவங்க இருக்காங்க, அட்லாண்டிக் அழிஞ்சு வச்சுன்னு சொல்லுவாங்க, அங்கேயுமே சொல்லுவாங்க போசைடன், அவங்களாம் சொல்லுவாங்கல்ல. இந்த கடவுளுக்கெல்லாம் குறிப்பிட்ட சிவனோட ஒத்த இதுதான் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்ற போது ஒவ்வொரு லூப், ஒவ்வொரு கதைகள், ஒவ்வொரு மக்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா, இந்த கதை, திரைக்கதை, வசனம் இதெல்லாம் கொடுக்கறது யாருன்னா ஒரு மாயக்கி. அவனுங்க தான் டெலிவரி பண்றானுங்க. இந்த விஷயங்கள்லாம், இந்த விஷயங்கள் வெளியே போகணும், இந்த விஷயம் வெளியே போகக்கூடாது அப்படின்னு மறைச்சுக்கிறானுங்க. எதுக்கு அப்படின்னா, உலகத்துல பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்தது நாகர்கள். பூமி வந்து நாசக்காடாக்கிருந்தானுங்க. நமக்கு அந்த லோகி சீரீஸ்ல சொல்லியிருப்போம், நம்ம முன்னோர்கள் கதைகளை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்போம். ஸோ அதுல நீங்க கனெக்ட் பண்ணினா தெரியும், 10,000 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட லட்சம் கோடி வருடங்களுக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், டைனோசர்கள் காலத்துல அந்த வாழ்ந்துட்டு இருந்த நாகர்கள், டைனோசர் காலத்திலேயே ஒத்த ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதான் நாகர்கள்னு சொல்றோம். அவதார் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த வானவர்கள் வானத்துல இருந்து வருவாங்கல்ல. ஸோ அந்த கேட்டகரியில் அந்த வானவர்கள் தான் நாம, மேல இருந்து கீழே வந்தது. அவன் காடுகள் வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல அவதார் படத்துல, அந்த மாதிரி காடுகள்ல நல்லா வனமா வாழ்ந்துருந்தாங்க. பிரம்மாண்டமான மலை, மரங்கள், அந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்கல்ல. பல அரிய வகையான உயிரினங்கள், இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இது நம்ம பூமியில வாழ்ந்தது தானே. நிறைய விஷயங்கள் நீங்க தோண்டி எடுக்கிறீங்கல்ல, அவதார படத்துல காட்டக்கூடிய மாதிரி வினோதமான உயிரினங்களுடைய தொல்பொருள் படிமங்கள்லாம் எடுத்துட்டு தானே இருக்காங்க. அவதார் பேண்டோரா கிடையாது. நம்ம பூமி இருக்குல்ல, பூமியோட பழைய பேர் ஒன்று இருக்கு, அதாவது குமரிக்கண்டம்னு ஒரு லேண்டு பேர் சொல்றோம்ல, அது ஃபர்ஸ்ட் உருவானது. அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். நாகர்கள் வாழ்ந்தது, இந்த டைனோசர் காலம், அந்த டைமிங்ல ஒரு உயிர் பூமியோட ஒரு அட்மாஸ்பியர், ஒரு வடிவம் இருந்துச்சு. அதுக்கு தான் பேண்டோரான்னு சொல்றாங்க. பேண்டோரான்றது வேற எங்கேயோ கேலக்சியில வேற ஏதோ கிரகங்களுக்குள்ள நடந்தது இல்லை, பூமிக்குள்ள நடந்தது தான் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ அதை சொல்றாங்க அவதார படத்துல. ஸோ அந்த படத்துல நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா, பெரிய பெரிய பிரம்மாண்டமான மலைகள்ல, மரங்கள்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒரு விலங்குகளை தனக்கு பெட்டா வச்சுப்பாங்க. இப்போ காட்டுல வாழ்ந்த மக்கள் எப்படி விலங்குகளை பெட்டா வச்சுக்கிறாங்கல்ல, காட்டு விலங்குகளை பெட்டா வச்சுக்கிறாங்க. இப்போ கூட நம்ம வச்சுட்டு இருக்க நாயெல்லாம் காட்டுல இருந்து அடாப்ட் பண்ணி கொண்டு வந்ததுதான் பல 1000 வருடங்களுக்கு அப்புறம். ஸோ இப்போ நம்ம தெரியல விட்டோம், அது வேற விஷயம். பட் அந்த டைமிங்ல இதெல்லாம் நடந்திருக்கு. சிமிலரான கனெக்ஷன். இந்த மரங்கள் தான் மெயின் மேட்ரு. பிரம்மாண்டமான மரங்களுடைய எக்யூப்மெண்ட்ஸ் நீங்க உலகத்தை தேடி பாருங்க, ஜெயிண்ட் ட்ரீஸ்ன்னு தேடி பாருங்க, நிறைய ஃபோட்டோஸ், ஆர்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாத்தையும் ஏன் வெட்டி குமிச்சு மறைச்சானுங்க? அப்படி ஒரு மரங்கள் பிரம்மாண்டமான அவதார படத்துல இருந்த மாதிரி மரங்கள் இருந்தது ஏன் மறைக்கிறானுங்க? தேடி தேடி ஏன் வெட்டினானுங்க? அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இன்னும் பல 1000 வருடங்களுக்கு மனிதர்கள் ஆளணும் அப்படின்னா, பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த உண்மை வரலாறு தெரியக்கூடாது. அப்படி பல 1000 வருடங்களுக்கு முன்னாடி இருக்க அந்த வரலாறு தெரியாம மறைச்சாதான் நாம எழுதுறது தான் வரலாறுன்னு பல 1000 வருடங்கள் கழிச்சு படிப்பான். ஹிட்லரு, ஜான்சி ராணி, இவங்கெல்லாம் படிக்கிறீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி உங்கள் எஜுகேஷனில் என்ன கொடுத்துருக்கானுங்க? மேலை நாடுகளோட வரலாறுன்னு படிச்சிருக்கீங்க. 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர், இதை தான் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. இது எப்படி பார்த்தாலும் சுமேரியன் அந்த மாதிரி கூட போனீங்கனாலும், மாயன்ஸ் இது அளவுக்கு போனீங்கன்னா கூட 5000 ஆண்டுகள் நிப்பாட்டிடுவானுங்க. நான் சொல்றது 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஸோ அது ஏன் அதுக்கு மேலே போக மாட்டானுங்க? தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஈஜிப்ட் கீழே தொல்பொருள் ஆராய்ச்சி பண்ணால் பல விஷயங்கள் கிடைக்கும்னு சொல்லி ஏன் அதை தடுத்து வைக்கிறாங்க? எக்ஸாம்பிளுக்கு மதுரையை கீழடியில தோன்றணும்னா பல விஷயங்கள் கிடைக்குதுன்னு சொல்லி அதை பல கட்டுப்பாடுகள் பண்ணி அடக்கி அதோட ரிசல்ட் லிஸ்ட், அதாவது டெக்ஸ்ட் பண்ணி கொடுப்பாங்களா, கார்பன் டேட்டிங், இதை போயிட்டு அது கொண்டு வந்து கொடுக்கறதுக்கே பல பஞ்சாயத்து கொடுத்தாங்க. இன்னமும் உள்ள எக்ஸ்பெக்டிங் நடக்கிறது லேட் ஆகுது. உள்ள தொல்பொருள் படிமங்களை எடுக்கிறதுக்கு லேட் பண்றாங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பண்றானுங்க. காரணம் என்ன? ஏன் நம்மளுடைய பூமி இந்தியாவோட தானே வரலாறு தானே, வெளியே வந்திருக்கலாம், நல்லது தானே. அவங்க நினைத்த வரலாறு வெளியே வராது, அவங்க மறைத்த வரலாறு வெளியே வந்துடும்.
உங்களுக்கு நான் பேசுறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த தொல்பொருள் பணிமங்கள்லாம் எடுத்தாங்க அப்படின்னா, அவங்க இது நாள் வரைக்கும் சொல்லிக் கொடுத்த வரலாறா இருக்காது. அவங்க இவ்வளவு நாள் மறைச்சு வச்சிருந்த ரகசியம் வெளியே வந்துரும். ஸோ இப்போ மறைத்த வரலாறு வெளியே வந்துச்சுன்னா, இதுவரைக்கும் நீ படிச்ச வரலாறு பொய்யாயிரும். அப்ப இது நாள் வரைக்கும் இந்த வரலாற சொல்லி ஆண்ட கூட்டம்லாம் என்ன ஆகும்? டம்மி பீஸா மாறுவானுங்க. அப்போ இந்த நாடு ஃபுல்லா எங்களோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. நாங்க தான்டா இந்த நாட்டோட வரலாறுன்னு சொல்லி இங்கிருந்து வரலாறு எழுதப்படும். இங்கிருந்து வரலாறு எழுதப்பட்டுச்சுன்னா, தமிழன் தான் முன்னோடியா மாறுவான். அப்போ தமிழனை சுத்தியே இந்த நாடு சுழல ஆரம்பிக்கும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் சொல்ல வருது. அவங்க அதை விரும்பல. நார்த் இந்தியன்ஸ் தான் மொத்தமா இந்தியாவை டேக் ஓவர் பண்ணி ஆளணும். நீங்க நோட் பண்ணி பாருங்களேன். சவுத் இந்தியன் ஓரளவுக்கு ஒடுக்கிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு காரணத்தை நீங்க தேடி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். எல்லாத்துக்கும் காரணகர்த்தா இங்கதான் இருக்கு. இங்க இருக்க டிஎன்ஏஸ் தான். அது அவங்களுக்கு தெரிய விடாம பாத்துக்கிறாங்க. தெரிஞ்சுக்கவே கூடாதுன்றதும் பாத்துக்கிறாங்க. ஸோ இப்போ இலங்கையிலே இதே மாதிரி தான். இலங்கையிலேயும் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, இலங்கையவே டேக் ஓவர் பண்ண ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, பிரபாகரன் அவர்களுக்கு சரியான குருக்கள் இருப்பாங்கல்ல, அவருக்கு ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமா நம்பிக்கை இல்லை. பட் ஆனால் யூனிவர்ஸை நம்புறாரு. ஒரு நல்லது நடக்கும், நடக்க வேண்டியதாக நடக்கும். நான் இன்ன வரைக்கும் உயிரோட இருக்கேன்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. அப்போ ஏதோ ஒரு பிலீஃப் அவருக்கு இருக்கு. பட் ஆனால் அவருக்கு வந்து சரியான கைடன்ஸ், அந்த ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட கைடன்ஸ், வரலாறு ரிப்பீட் ஆகுது, இந்த லூப்ல போயிட்டு இருக்கு, இந்த விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு குரு அவர் கூட இருந்திருந்தாங்கன்னா, சீரியஸ்லி சொல்றேன், நான் இங்கே உட்காந்து இப்படி பேசிட்டு இருக்கே தேவையில்லை. இந்த விஷயம்லாம் ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருக்கோம், எப்போ வெளியே வந்திருக்கும். இதெல்லாம் நடந்துடவே கூடாதுன்றதுக்காகத்தான் அவருக்கு அந்த குரு கிடைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். குருன்னு சொல்லி யாரை வேணா இருக்கலாம். அவங்க நாலேஜ் உள்ளவங்க நிறைய பேர் நிறைய இடத்துல இருக்காங்க. அவங்க மட்டும் அவர் கூட ஆக்சஸ் பண்ற மாதிரி நடந்துருந்துச்சு அப்படின்னு போறாங்க. இல்லை இங்கேருந்து வைகோ போனாங்க, விசிகா தலைவர், அப்புறம் அவர் பேர் என்ன, திருமாவளவன் போனாரு, சீமான் போனாப்புல, இவங்க எல்லாம் போனாங்கல்ல. போனவங்களாம் இங்க பேரை சொல்லி நல்லா செலுத்து கொடுத்துட்டாங்க. ஆனா அவர் கூட போனது உண்மையான ஒரு ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தர் போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அட்டே வேறையா இருந்திருக்கும். ஆனா அவர் அதை பிலீவ் பண்ணணும். ஆக்சுவலா அவர் புரிஞ்சுக்கணும். அதான் பெரிய சிக்கலே. அவருக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான நம்பிக்கை இல்லை. சப்போஸ் பிரபாகரன் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸ்டோரி தானே, ஸோ நம்ம ஸ்டோரி என்ன வேணா சொல்லலாம். அவர் அதை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னா ஆட்டம் மாறி இருக்கும். சிங்களர்கள் நமக்கு எதிரி கிடையாது. சிங்களருக்குள்ள ஒளிஞ்சிருக்க ஒரு கூட்டம் தான் நமக்கு எதிரி. அவன் விஜயன் குரூப். அந்த விஜயன் வரதுக்கு முன்னாடியே குயனின்னு ஒருத்தர் இருந்திருக்கா. அப்ப குயனின்றது யாரு? அதுக்கு முன்னாடி இங்க வாழ்ந்த மக்கள் யாரு? இங்க என்ன நடந்திருக்கு? ஏன் அவங்க உள்ள வரணும்? உள்ள வந்து ஏன் மறைச்சுக்கணும்? ஏன் அவனுடைய அடையாளத்தோட இருந்திருக்க வேண்டியதானே? ஏன் அந்த அடையாளத்தை மறைக்கணும்? ஏன்னா இந்த மக்கள் தன்மானத்தோடையும் மானத்தோடையும் வாழ்ந்திருக்காங்க. இனக்கலப்பு செய்ய விடாம இருந்திருப்பாங்க. வெளியாள் தான் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருந்திருப்பாங்க. நம்ம சொல்றோம் இந்த வந்தேரின்ற டேர்ம், அது எப்பவுமே இருந்திருக்கு. தான் இனத்துக்குள்ள இன்னொரு இனத்தை சேர விட மாட்டாங்க. அவன் சரியில்லைன்னு தெரிஞ்சிடும், எங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிடும். அப்போ உள்ள விட மாட்டானுங்க. அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா உள்ள புகுந்து அந்த குயனின்றவ வந்து அவங்களுக்கு இடம் கொடுத்து உள்ள பல வேலையை பார்த்து விட்டா. கடைசி அவளை கழட்டி விட்டு அவன் வேற ஒரு மன்னனை, இங்க இருக்க பாண்டிய நாட்டில் இருக்க தெலுங்கர் இருக்காங்களா, அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அவன் முடிச்சுட்டு போயிட்டான். அவன் ஜென்ரேஷன் வளர்த்துட்டு போயிட்டான். அவன் மன்னன் ஆகி போயிட்டான். இங்க குயனி லாக் அடிச்சிட்டாங்க. இதைத்தான் சொல்றேன், தமிழருக்கு உதவி பண்ணுங்க. திருட்டு பாலியலுக்கு உதவி பண்ணீங்கன்னா இந்த குவேனி கதையை தேடிப்பாரு. இந்த குவேனி மாதிரி தான் உன்னை நான் தின்னு போட்டு நல்லா செமிச்சு தூக்கி போட்டு போயிடுவாங்க. யூஸ் அண்ட் த்ரோ தான் நம்ம. இதான் எல்லா அரசியல்வாதிக்கும் நான் சொல்றேன். இது மாதிரி ஐயா நம்மளுடைய பிரபாகரன் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருந்துருந்துச்சு அப்படின்னா, ஒரு அந்த உலக அரசியல் என்ன நடக்குது, நம்மளுடைய மனிதர்களுடைய ஆர்ஜின் என்ன, நம்மளுடைய வரலாறு 12 குமரி கண்ட வரலாறு, இதெல்லாம் கரெக்டா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இங்க வந்து விஜயன் தான். அப்ப கரெக்டா தெரியும் எவன் அந்த கரெக்டான டிக்கெட்டு. அவங்கள மட்டும் காயடிச்சிருப்பாப்ல. ஏன்னா மக்கள், சாதாரண மக்கள் தெரியும் நமக்கு. இவங்க இதுதான் பண்ணிடுறானுங்க. என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ன்னு ஒரு கேஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிளான் இருக்கு. அந்த எக்ஸ்ன்ற கிளான்ல மெதுவா கீழே இருந்து தான் போயிருப்பானுங்க. ஐயா நான் கூட வேலை செய்யறேன், நல்லா சிறப்பா வேலை செய்வான். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதை விட அவனுக்கு திருட்டு பையன், திருட்டு வேலை தான் அவனு கை தெரிந்தவங்க. அப்ப உள்ள போய் ஒவ்வொருத்தவனையும் போட்டுக்கிட்டு கோர்த்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் மேல போய் அப்படியே அரசன் பக்கத்துல வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அரசனுக்கு அப்படி நல்லா பேசி அரசனோட பொண்ணு இல்லை அரசனோட வாரிசை எப்படியாவது முடிச்சு விட்டு அவனுக்கு அடுத்த ஜென்ரேஷன் இல்லாத மாதிரி ஆக்கிட்டு, ஐயா நாங்க வேணா எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு கட்டியா கொடுக்குறோமே, அப்ப கட்டி கொடுத்து அப்பயுமே அந்த அரசனோட வாரிசுங்க பறக்காம இவங்களோட கொலாபரேஷனை பறக்க வச்சு இந்த அரசனோட பையன் தான் அந்த அரசனையே நம்ப வச்சு அவனை அந்த அரசன் கையாலே முடிச்சுட வைப்பானுங்க. கேட்கற கேஸ் அது தலை சுத்துதுல இதை பண்ணுவானுங்க. பண்ணி அப்புறம் அந்த அரசனை போட்டு தெரிவாங்க. அப்ப இந்த இவனோட ஆர்ஜின், இந்த உள்ள ஒரு திருடன் போனான்ல, அந்த திருடன் தான் அந்த ஆர்ஜினா இருப்பான். ஆனா என்ன நினைப்பாங்க மக்கள், என்ன நினைப்பாங்க, நம்ம மன்னரோட வாரிசு தான். இப்ப புரியுதா? முடிச்சிட்டானாங்க. அப்படியே ஜென்ரேஷன்லாம் வந்து அப்புறம் அமைச்சரை தொடுவாங்க, அப்புறம் கீழே கவுன்சிலரை தொடுவாங்க, அப்புறம் வட்டச்சலாறு, அப்படியே ஒவ்வொன்றா தொடுத்துட்டு அந்த ஒட்டுமொத்த சாம்ராஜ்யத்தையுமே இந்த ட்ரையாங்கிளே அவன் குடும்பம் ஆக்கிடுவான்.
அப்படிதான் அங்க சிங்களத்துல ஆக்குனாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்றானுங்களா? இது சிங்களத்துல மட்டும் நடக்கல. எல்லா இடத்துலயும் நடந்திருக்கு. இதைத்தான் நான் சொல்றேன். இங்க இருக்க மன்னர்கள் இந்நாட்டு மன்னர்கள் எல்லாருமே திருடங்க தான். இப்படி ஒவ்வொரு மன்னர்களுக்குள்ளேயும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த கலப்பு பண்ணவங்க தான் நாகர்கள்னு நம்ம சொல்றோம்ல. நாகர்கள் டைரக்டா கலப்பு பண்ணல. நாகர்கள் அண்டர் கிரவுண்ட்ல பதுங்கிக்கிட்டு மேல 2 அண்டர் கிரவுண்ட்ல இருக்குது நாகர்கள். அதுக்கு மேல இருக்குது நாகரோட ஆர்ஜின்ஸ். அந்த ஆர்ஜினும் மனிதர்களும் சேர்ந்து கலப்பு பண்ணி ஒரு உயிரினத்தை உருவாக்குறாங்களே, 3வது கட்ட பிரீடு தான் நீங்க சொல்லக்கூடிய ராயல் பிளட் லைன்ஸ். ரகசிய கும்பலோட அந்த 13 குடும்பங்கள். அந்த 13 குடும்பங்கள் தான் அந்த கடைசி இருக்க அந்த 3வது தலைக்கட்டு. புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த 3வது தலைக்கட்டு இந்த உலகத்தை இந்த அடிக்குதுன்னா 2வது தலைக்கட்டு ஒன்று இருக்கு. அதுக்கு கீழே ஆர்ஜின் இருக்கு. அண்டர் கிரவுண்ட் வேர்ல்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்குது. ஸோ நாகர்கள், இதான் ரகசியம். ஸோ இந்த நாகர்கள் செய்யற சூழ்ச்சி தான் இந்த விஷயங்கள்லாம். ஏன்னா பேண்டோரான்ற கிரகத்தை நம்ம தான் அழிச்சோன்றது அவங்களுடைய பிலீஃப். காரணம் என்ன அப்படின்னா, இதை பார்ட் 2ல சொல்றேன். ஏன்னா இது கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவா சீரியஸா போயிட்டு இருக்கு. இதை பார்ட் 2ல சொல்றேன். பகை நான் விட்டு வச்ச பகை, எங்கேயோ எப்படியோ நிம்மதியா வாழ்ந்துட்டு அந்த சின்ன பேராசையில நான் விலகி வந்த பகை. அந்த பகை எவ்வளவு யுகம் ஆனாலும் தொடுத்துட்டே இருக்கும். அதை மொத்தமா முழுசா முடிச்சிடணும். நான் முடிக்கணும், முடிச்சிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா இல்ல? பதிலுக்கு நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டாம். இத்தனை நாள் இருந்த மாதிரி ஒதுங்கி இருந்துருவோமே. நாம இத்தனை நாள் ஒதுங்கி இல்ல, பாயறதுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம். இந்த பேட்டை பாயிர நேரம்.